ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையட்டும். We are looking at Bhagavad Gita, chapter 3, Karma Yoga, verse 1 to verse 27 already பார்த்துட்டோம். And in this video, we're going to see verse 28. It goes thus. Tattvavittu mahabaho gunakarma vibhagayoho gunaguneshu vartanta iti matvana sajjate. This sloka was actually a bit easy to read. Let's see meaningum avlo easier irukka illaya அப்படினு பார்க்கலாம். It says that, hey Arjun, illumined persons distinguish the soul as distinct from gunas and karmas. They perceive that it is only the gunas in the shape of senses, mind and others that move among the gunas in the shape of the object of perception, and thus they do not get entangled in them. Entangled seems to be a good word, la? Entangled na enappa? Caught in something else. Nice. This is interesting. What we saw in the previous video is whatever is happening through us, we think we are doing it, but no, we are not doing it. The energy is operating us and it is expressing the gunas which are dominant within us. We think that we are doing it. So we are nothing but the dominant energy composition in our body. அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் it is actually again talking about the standpoint. அதாவது people who are illumined, people who are realized are those people who are able to see themselves from the standpoint of their soul. அதாவது இப்போ I am able to see myself from the standpoint of my ego. ஒரு ஸ்டெப் பின்னாடி போனோம் அப்படின்னா, if I am able to see myself from the standpoint of the witnessing consciousness, ஜீவாத்மா, அதோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து என்னால் பார்க்க முடியும். அப்படி பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா it is something to what we saw few slokas back. அதாவது டிட்டாச்மெண்ட்டை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா? there is an ego. The ego is operating in the world outside through sensory perceptions. So all ஆசை, கனவு, கோபம், காதல், காமக்ரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம், இதே தான். ஆசை, கோபம், காதல், desire, love, affection, இது எல்லாமே attached to the ego only. But there is a very clear distinction between the ego that is interacting in this world outside and the life energy which is operating that ego from inside. அந்த லைஃப் எனர்ஜி அதோடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா, அதாவது ஈகோவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சதுன்னா இப்போ தான் நம்மளால் பார்க்க முடியறது. வி கோ ஆன் ஃபீட் ஆர் சென்சுவல் ரெக்வயர்மெண்ட்ஸ், சென்சுவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எக்ஸாக்ட் வார்த்தை ஆஸ் பர் பிரபுபாதா சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதாஜி அவர் வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் இல்லாமல் நம்மளால் நம்மளுடைய விட்னஸிங் கான்ஷியஸ்னஸுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து நம்மளுடைய ஈகோவை பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா, we will very clearly know that our ego is actually dominant based on the gunas and karmas. It is only 3 குணாஸ்னு சொன்னோம் இல்லையா? ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம். இந்த 3 குணங்கள்
மனுஷனுடைய வாசனைக்கு ஏற்ற மாதிரி, மனுஷனுடைய டாமினன்ட் தாட் ப்ராசஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் லைஃப் சஞ்சித பாவத்துக்கு ஏற்ற மாதிரி it is actually flowing through all those sensory instruments, all those sense instruments and operating in this world. That's how they said, watch your thoughts, your dominant thought process is your life அப்படின்னு. இந்த டாமினன்ட் தாட் ப்ராசஸ் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. இப்போ வாசனா அப்படின்னு சொன்னது வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுல ரொம்ப ஆசையாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஒர்க் அவுட்லேயே எனக்கு வந்து இன்டோர் ஒர்க் அவுட் ஜிம்மெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுப்பா, எனக்கு அவுட்டோர் ஒர்க் அவுட் மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆசையாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட்டே ஒத்து வராது. ஒரு சில பேருக்கு மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு சில பேர் செஸ்ஸில் வந்து ப்ராஜெக்டியாக இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நல்லா வரும், எப்படின்னு தெரியாமல் நல்லா வரும்ல, அதை தான் நம்ம வாசனை அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாசனை வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த 3 குணாஸ் தட் வி saw, ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணத்து. சத்வகுணத்துடைய இந்த காம்போசிஷன் ஆஃப் எனர்ஜி வில் ஃப்ளோ த்ரூ யுவர் சென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப் த்ரூ த ஈகோ. இதை நம்மளால் கான்ஷியஸாக பார்க்க முடியும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் ஈகோவாக இருந்தது அப்படின்னா இவென்ச்சுவலி நம்மளால் அதை பார்க்க முடியாது இல்லை. டிராஃபிக் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வந்து டிராஃபிக்கில் சஃபர் ஆகிட்டு இருக்கும்போது பார்க்க முடியாதுல்ல. ஒரு அழகான ட்ரெயின் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு மூட்டைப்பூச்சி மாதிரி அழகாக போகுது அப்படின்னா ஒரு மலை மேலேருந்து பார்த்தா தான் தெரியும். யுவர் இன்சைட் த ட்ரெயின் யூ கேனாட் என்ஜாய் தட் பியூட்டி. இந்த சேம் வே டிராஃபிக் ஆல்சோ. நைட்டெல்லாம் ஃப்ளைட்டில் போகும்போது கீழே டிராஃபிக் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ல, அது அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து நம்மளால் பார்த்தா தான் அந்த பியூட்டியை என்ஜாய் பண்ண முடியும், புரிஞ்சிக்கவே முடியும் இட் இஸ் ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ்னு. அதே மாதிரி ஈகோவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த உலகத்தை அணுகிறது வந்து டிராஃபிக் ஜாமில் ஸ்டக் ஆகிற மாதிரி. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போய் ஜீவாத்மா விட்னஸிங் கான்ஷியஸ்னஸ் உடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து அந்த ஈகோவை வாட்ச் பண்ணுறது வந்து ஃப்ளைட்டில் போய்கிட்டே கீழே இருக்கிற டிராஃபிக்கை பார்க்குற மாதிரி. ஃப்ளைட்டில் போய்கிட்டே கீழே இருக்கிற டிராஃபிக்கை பார்க்குறது எவ்வளோ நல்லா இருக்குமோ அவ்வளோ நல்லா இருக்கும் ஜீவாத்மாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து ஈகோவுடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்குறது. We'll be able to clearly distinguish that ego is thinking that it is only operating, but it is not so. The divine life energy is operating within us and it is operating through the vehicle of gunas, which is dominant in nature, and that guna is expressing itself to the world outside, to the sense instruments, but the ego is actually thinking that it is doing it. இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரொம்ப டீப்பாக இருக்குது. ஸோ ஈகோக்கு வந்து நாமளாக மெருகேற்றி கொடுக்குற வேல்யூ தான். அதர்வைஸ் ஈகோ டசன்ட் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறது மட்டும் தான் இங்கே தெரியுது. பட் எஸ், த டிராஃபிக் எக்ஸாம்பிள் இஸ் சம்திங் தட் ஐ குட் பர்சனலி ரிலேட் டு. ஏன்னா வந்து டிராஃபிக் ஜாமில் ஸ்டக்காகி இன்ச்சாக நகர்ந்து போகும்போது நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. ஆனால் ஃப்ளைட்லேருந்து மேலேருந்து கீழே அழகாக கண்டினியூஸாக லைட் இருக்கிறத நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். த சேம் வே ஈகோ சஃபர் ஆகிறத நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. ஈகோலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து ஜீவாத்மாவுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈகோவுடைய ப்ளேவை வந்து நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். இதை வந்து நான் ஜீவாத்மா விட்னஸிங் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நல்லா சொல்கிறேன். இதை வந்து ஒரு கான்ஷியஸான கொலோக்கியல் லாங்குவேஜில் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் டு அன் எக்ஸ்டென்ட் இட் வில் ஹெல்ப். ஏன்னா ரீசெண்டாக வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ விஜய் சேதுபதி யூஸ் டு சே தட் யூனோ, எந்த இடத்துல நான் பேசுகிறேன், எந்த இடத்துல என்னோடய ஈகோ பேசுதுன்னு எனக்கு தெரியும். என்னோடய ஈகோ பேசுது அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா நான் வந்து பேச்சை நிறுத்திட்டு கம்முன்னு வந்துடுவேன் அப்படின்ட்டு. So he was trying to explain something that there is a standpoint which is beyond ego. And அது எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய அனுபவத்தலத்திலேருந்து தான் தெரியும். பட் this particular standpoint of looking ourselves from the jivatma, from the life energy inside us is actually something wonderful.
let us try to do the same. 27 and 28 ரெண்டுமே வந்து ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாக நம்மளுடைய பகுந்து அறியும் தன்மை, பகுத்தறிவு பசிக்கு தீனி போடுற மாதிரி இருந்தது. வாட் இஸ் இன் ஸ்டோர் இன் 29 அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.